மக்களே 2024 டிசம்பர் மாசம் வாக்குல அண்ணா யூனிவர்சிட்டியில தங்கி படிச்ச ஒரு கல்லூரி மாணவிக்கு ஞானசேகரன் அப்படின்ற பிரியாணி கடைக்காரர் வந்து அந்த புதற்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சீரழிப்பு சம்பவங்கள் நடத்தினா. அது பெரிய இஷ்யூ ஆகி அவன் அரெஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னாலும் அது கேடுகட்ட யூனிவர்சிட்டி, அங்க நிறைய தவறுகள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. சரி, இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருப்பாங்களேன்னு பார்த்தா இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி அதே யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாணவிக்கு வந்து அந்த பொண்ணுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் வந்து பாலியல் சீண்டல ஈடுபட்டிருக்கான். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணி தான் வலையில வேலை வச்சு ரூம் போட்டு அந்த பொண்ணை வந்து சீரழிக்க முயற்சி பண்ணியிருக்கான். இந்த சம்பவம் தான் இப்ப ரீசெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு வருது. இதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் என்ன பொறுப்பு எடுத்திருக்காங்க, என்ன தண்டனைகள் அந்த ப்ரொஃபசர் கொடுத்தாங்க, அந்த மாணவி யாரு, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, இப்ப என்ன கதை அங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களை இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில சவுத் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த மாணவிக்கு ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறவன் தான் நீங்க போட்டோல பாக்குற இந்த ஞானவேல் பாபு. இந்த முகரக்கட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் பெரிய குடும்பத்து பிள்ளை எல்லாம் இல்லைங்க, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். இப்ப டக்குன்னு ஒரு ஃபீஸ கட்டணும் அப்படின்னா ஒரு 4 பேர்ட்ட கடை வாங்கிந்தாமா ஒரு நல்ல படி அப்படி சொல்லிட்டு புரட்டி கொடுக்குற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாடம் நடத்துற இந்த ஞானவேல் பாபு வந்து தான் ஒரு நல்லவன் அப்படின்ற மாதிரியும், அந்த பொண்ணு கஷ்டப்படுறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து நான் அப்பா ஸ்தானத்துல வந்து உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழகிருக்கான். அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கே கால் பண்ணி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அப்பாவை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி நான் ஒரு அப்பாவா நான் இங்க இருக்கிறேன், பிள்ளைக்கு எதிர்த்தாலும் நான் பாத்துக்கிறேன், பிள்ளை என் கண்ட்ரோல விடுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை அப்படியே மேனிபுலேட் பண்ணி இந்த பொண்ணையும் நான் உனக்கு ஒரு கார்டியன், உனக்கு அப்பா மாதிரி நம்ப வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கறது, அந்த பொண்ணுக்கு முன்ன பொண்ணு செலவுக்கு எதுனா பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜிபே மூலமா பணம் அனுப்பியிருக்கான். அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் வரைக்கும். ஆனா இந்த முகரக்கட்டையோட சுயரூபம் அந்த பொண்ணு தேர்ட் இயர் படிக்கும் போது வெளியில தெரிய வந்திருக்கு. கரெக்டா அந்த பொண்ணு எப்ப தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து அந்த பொண்ணோட அந்த கண் பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணை பாக்குற பார்வை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காம பார்வையா மாறி இருக்கு. அந்த பொண்ணு கிளாஸ்ல இருக்கும்போது இவன் பாடம் எடுக்கும் அப்படியே வேற மாதிரியா பாக்குறது, கண்ட இடத்துல அந்த கண்ணுக்கு கழுத்துக்கு கீழே வந்து பாக்குறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட சிலுமிஷங்கள் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் போன்ல நல்லா இருக்கேமா, சாப்பிட்டியாமா, படிப்புல என்ன டவுட் இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி கேட்டவன் அந்த பொண்ணு தேர்ட் இயர் போனதுக்கு அப்புறமா போன் பண்ணிருக்கான், ஆடியோ கால் வீடியோ கால் பண்ணி நல்லா இருக்கியா என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபிளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட உள்ளாடைகளை பத்தி விசாரிச்சிருக்கான். இன்னைக்கு என்ன கலர் உள்ளாடை போட்டிருக்க, இன்னைக்கு என்ன கலர் போட்டிருக்க, எந்த பிராண்டு போட்டிருக்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட பீரியட்ஸ் டேட்டா பத்தி, இன்னைக்கு உனக்கு எத்தனை நாள் தள்ளி போயிருக்கா, சரி சரி மாத்திரலாம் போட்டியா, எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அந்தரங்க விஷயத்துக்குள்ள தலையிட்டு இருக்கான். இந்த நாய்க்கு யார் உரிமை கொடுத்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணோட உள்ளாடைகள் பத்தியும் அந்த பொண்ணோட பீரியட்ஸ பத்தியும் அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்கன்னா அவருக்கே கேட்கறதுக்கு உரிமை இல்லை. ஈவன் தான் லவ்வர் இருந்தா லவ்வருக்கும் கேட்க உரிமை இல்லை. யாருக்கு உரிமை இருக்குன்னா அம்மாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, மத்த யாருக்குமே உரிமை இல்லை. இந்த நாய் யாருன்னு சொல்லிட்டு இவன் அந்த உரிமை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சிலிமிஷங்கள் சேட்டெல்லாம் பேசியிருக்கான். இதை விட கொடுமை எப்படின்னா, அந்த பொண்ணோட அந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நைட்டு ஒரு 7 மணிக்கு மேல கார்ல வந்து யூனிவர்சிட்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றான், போன் எல்லாம் பண்றான், என்ன பண்ற வெளியில வா நம்ம வெளில போலான்னு சொல்லிட்டு. இதுல டைம் பாருங்க, கிட்டத்தட்ட மணி 7 மணி 7:45 மேல யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல்ல இருந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வெளியே வா நம்ம வெளில போலாம் கார்ல போலாம் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த மோரக்கட்டை செவனேன்னு படிக்க வந்த அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சாரு வந்து 2 வருஷமா நல்லாதான் பாத்துக்கிட்டா அப்படி ஒரு அப்பா ஸ்தானம் சொன்னா அப்படி. ஆனா இந்த தேர்ட் இயர்ல இருந்து இவர் கொஞ்சமா சரியில்லை, வேற ஏதோ ட்ரை பண்றாரு, நம்ம கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கறாரு, நம்ம படுக்க வைக்க முயற்சி பண்றாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நல்ல பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த நாய் வந்து விடல. நீங்க பாருங்களேன், எவ்வளவு போன் கால், கிட்டத்தட்ட 20 மிஸ்ட் கால், அவ்வளவு ஆடியோ கால், அவ்வளவு வீடியோ கால் பண்ணியிருக்கான். அந்த புள்ளைய படிக்கவே விட மாட்டான் போல. இதுல அந்த புள்ள ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லிருச்சு, சார் இந்த மாதிரி வேண்டாம், நான் வந்து படிக்க வந்திருக்கேன், எக்ஸாம் போயிட்டு இருக்கு, நீங்க வேற மாதிரி பழகிட்டு சொன்னதுக்கு உனக்கு அவ்வளவு செலவு பண்ணல, நான் இவ்வளவு பாத்துக்கிட்டேன்ல, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவன் ஏதோ அந்த புள்ளைய வந்து உசுறு அலவு பண்ற மாதிரியும் இவன் ஏதோ இளவட்ட பையன் மாதிரியும் உரி இருக்கான். இதுல பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இந்த முகரக்கட்டை இருக்கான் பாத்தீங்களா, இவன் இந்த ஞானவேல் பாபுவோட நம்பரை வந்து பிளாக்ல போட்டாங்க. இனிமேல் இவன் வேலைக்கு ஆகாது, இவன் சங்கத்துமே வேணாம் அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த ஞானவேல் பாபு இந்த பேராசிரியர் வந்து வேற நம்பர்ல இருந்து அந்த பொண்ணுக்கு கால் அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ வேற நம்பர்ல இருந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணால எடுத்து அட்டன் பண்ணா இருக்க முடியாது. யாரோ தெரிஞ்சவங்க கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா நான் தான் பேசுறேன், என்ன பிளாக் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணும் போதும் இவன் ஹாஸ்டல்ல இருக்கிற மத்த பெண்களுக்கு
இந்த ஞானவேல் பாபுக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளை கூட ஹாஸ்டல்ல வேற யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பிள்ளைக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அவ போன் எடுக்கல, என்னை வந்து பிளாக் பண்ணிருக்கா, அவளை பேச சொல்லு, நீங்க போய் அவளை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட பேசணும், அவளை வந்து சமாதானப்படுத்துங்க, மனசை மாத்துங்க சொல்லிட்டு மற்ற பெண்களை இவன் மேனிபுலேட் பண்ணிருக்கான். இந்த ஞானவேல் பாபு பேராசிரியரால அந்த ஒரு மாணவி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? கிடையாது, நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களால தனக்கு இந்த மாதிரி நடந்துன்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல முடியல, ஏன்னா பயப்படுறாங்க. படிப்பு விஷயம்ல நாளை பண்ண ஒரு பஞ்சாயத்தாய் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த காரணம் வந்து நீ வெளில போமா, எங்க வாத்தியாரங்களை இது பண்றேன்னு சொல்லிட்டு ஏன்னா இடக்கு முடக்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல மற்ற பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருக்காங்க. சோ நான் சொன்ன அந்த சவுத் தமிழ்நாட்டை சேர்ந்த இப்ப கரண்டா அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு அந்த மாணவிக்கு இவன் இந்த மாதிரிதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட அந்த ஃபிளர்ட் பண்ற விஷயங்கள் கொடுத்துட்டே இருந்திருக்கான். அந்த மாணவிக்கு இதை விட கொடுமையான விஷயம் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த மாணவி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்ல இருந்து பக்கத்துல வெளியில போயிட்டு ஒரு கடகனி ஒரு டீ காபி சாப்பிட வெளில போவாங்க பாத்தீங்களா, அப்படி ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா போனாலுமே அதை நோட்டம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கே போன் பண்ணி, என்ன பசங்க கூட எல்லாம் சுத்துற, இந்த டைம் வெளில போயிட்டு டீ எல்லாம் சாப்பிடுற, என்ன எல்லாருடையும் பழகுறியா, நீ வேற மாதிரி கேரக்டரா, நீ அவளா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசி அந்த பொண்ணை வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணிருக்க அந்த ஞானவேல் பாபு. இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணு வயசுல இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க, இவனே ஒரு அப்பஸ்தானத்துல இருக்கிறவன். ஆனா இவன் பொண்ணு வயசுல இருக்கிற அந்த பொண்ணுக்கு இவ்வளவு டார்ச்சல் கொடுத்துருக்கான். இவனுக்கு இந்த அளவுக்கான ஒரு ரைட்ஸ், ஒரு தைரியம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்ப இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இந்த மாதிரி பல மாதங்களா இந்த கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்ப சில நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய அந்த ஃபைனல் இயரை முடிச்சுட்டு கிளம்புற நாள், இன்னொரு 10 நாள் தான் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஞானவேல் பாபுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா 2 வருஷமா நம்ம நிறைய பண உதவி கொடுத்து நிறைய மேனிபுலேட் பண்ணி அந்த பொண்ணை தான் வலையில வேலை வச்சு கரெக்ட் பண்ணி ரூம் போட்டு முடிக்கலாம் ட்ரை பண்ணோம். ஆனா இப்ப ஃபைனல் இயரே வந்துருச்சு, இன்னும் அந்த பொண்ணு நமக்கு மடியிலே அப்படின்ற கோபத்துல இவன் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி என்ன சொல்லியிருக்கானா, இன்னும் 10 நாளா நீ கிளம்பிடுவ, அந்த 10 நாளும் போட்டோ ஷூட் அது இது எக்ஸாம் அது இதுன்னு அப்படியே போயிடும், அதுக்கப்புறம் நான் மட்டும் இங்க தனியா இருக்கவா, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, உனக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணேன் தெரியுமா, இப்ப 10 நாள் நீ காலேஜ முடிச்சுட்டு நீ உன் பாட்டுக்கு உன் ஊருக்கு போயிடுவ, நான் வந்து மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு என் மனசு என்ன கல்லா, என் வேதனை உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ இளவட்ட பையன் மாதிரி அந்த பொண்ணை உரி உரி ஒன்சடா லவ் பண்ண மாதிரி போன்ல ஆத்துன்னு ஆத்திருக்கான். அந்த கேவலமான ஆடியோவை நீங்களே கேளுங்க. ஒரு நாள் கெட்டு கதறு, ஒரு நாள் போட்டோ ஷூட், 10 நாள் கூட ஹார்ட்லி கிடையாது. அந்த மன வேதனையோட விட்டுட்டு அப்படியே நீ இறங்கி போனி, நீ ஜாலியா இருக்கிற, உனக்கு பேர் இருக்கு, சனி ஞாயிறு ஒரே அவுட்டிங் தான். அந்த மன வேதனையில எத்தனை நாள் நான் தாங்கிறது, என் மனசு என்ன கல்லா மிருகமானானு. நீ பேசவே வேண்டாமா தெய்வமே, அதெல்லாம் பழசு, நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. மக்களை அந்த ஆடியோ கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா வருது. இவன் வயசு எவ்வளவு இருக்கும், ஒரு 50 மேல இருக்குமா, ஒரு ப்ரொஃபஸர், மதிக்கத்தக்க அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில மதிக்கத்தக்க ப்ரொஃபஸரா இருக்கான். இவன் கிட்ட படிக்கிற அந்த பிள்ளைக்கு இப்படி எல்லாம் பேசலாமா? அப்பவே இவன் நாக்க வந்து அறுத்து போட்டிருக்கணும், பண்ணாம விட்டாங்க. இவன் எந்த மாதிரி ஆடியோல பேசுற நீங்களே கேட்டீங்களே. சோ இதெல்லாமே பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ போயிட்டு அங்க சந்தோஷமா இரு, ஆனா என்னை வந்து கட்டிக்க, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கூட தான் நான் பேசுவேன், நான் அவங்களதான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு கெஞ்சி இருக்கான் இந்த நாய். மேலும் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உங்க அப்பா கிட்ட நான் பேசுவேன், உங்க அப்பாவை நீங்க வர வைப்பேன், உங்க அப்பா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஏதோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணுதான் தப்பான பொண்ணுன்ற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை வந்து மிரட்டி இருக்கான். இந்த செய்தி மூலமா தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்கள காலேஜ்ல படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு உங்க அண்ணனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சபல புத்தியுடைய ஒரு சில பேராசிரியர்களால உங்களுக்கு எதுனா பிரச்சனை நடக்குது, பாலியல் சீண்டல்கள் நடக்குது அப்படின்னா நீங்க யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஐயோ நம்ம ஏழை வீட்டு பொண்ணாச்சே, இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண, படிப்பை நிப்பாட்டிடுவாங்களா, வேற மாதிரி பஞ்சாயத்து வருமே, மானம் போயிடுமே சொல்லிட்டு நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்படி நீங்க பயந்துகிட்டே இருக்கிறனால தான் இந்த மாதிரி சில ஜந்துக்கள் வந்து திரும்ப திரும்ப மேனிபுலேட் பண்ணி அடிமையாக்க ட்ரை பண்ணுவாங்க, சீரழிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு யாரு எந்த மாதிரி பேராசிரியர் வந்து டார்ச்சர் பண்றாங்க, மேனிபுலேட் பண்றாங்க, ஃபிளர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய போட்டோவை கரெக்டா ஒரு A4 ஷீட்ல கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே 2 பக்கமும் ஒரு போர்டு, நேம் போர்டு மாதிரி கையில பிடிச்சு காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு போர்டை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுங்க, பசங்க, அது மட்டும் இல்லாம SFI ஸ்டூடெண்ட்ஸ், இந்திய மாணவர் சங்கம், ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு ஸ்கூல்ல இருப்பாங்க, அந்த டீமை கூப்பிட்டுட்டு ரோட்ல வந்து உட்காந்து டிராபிக் ஜாம் பண்ணி அப்படி போர்டை காட்டிட்டு இவன் தான் இந்த மாதிரி என்னைய பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும், இவனை அடையாளம் காண தவறுன்னு அந்த காலேஜ் நிர்வாகத்தை மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கி போராடனா தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் சிறுப்புல கண்ட ஷிட்ட பிடிச்ச அடிச்ச மாதிரி ஒரு புத்தி வரும். மற்றபடி திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா நிர்வாகமும் நம்ம காலேஜோட பேரு கெட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல, ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் வரமாட்டாங்களன்ற ஒரு பயத்துல வந்து
இவங்க மேல பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. சோ ரோட்ல இறங்கி போராடுங்க, சரிங்களா? இதை நான் வந்து உங்க அண்ணனா நான் தைரியமா சொல்றேன், இதை பண்ணுங்க. அப்படி இல்லையா, உங்க அப்பா அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லுங்க, அப்பா அம்மா உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி காலேஜ்ல ஒரு தெரியும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா, சொந்தக்காரன்ட்டு எல்லாத்தையும் தைரியமா சொல்லுங்க. யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு பயந்து பாவம் அந்த பொண்ணு வந்து இத்தனை வருஷமா வந்து அவனுடைய வேதனைகளை வந்து மறைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ நாளுக்கு நாள் இவனுடைய அந்த பாலியல் சீண்டல்கள், இவனோட பிளர்ட், ஆடியோ காலு, வீடியோ காலு, இவ்வளவு டார்ச்சர் பண்றது, வெள்ளவா என் கூட ஊர் சுத்தவா, என் கூட படுக்கவான்னு சொல்லிட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இந்த முகரையை சும்மா விடக்கூடாது, இந்த பண்ணி மூஞ்சிக்காரன போலீஸ்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி காவல் நிலையத்துல, அதாவது போலீஸ் கமிஷனர் அவங்க கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, சார் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி இந்த ப்ரொஃபசர் வந்து உனக்கு அப்பா மாதிரி, நானு உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நீ பாவப்பட்ட புள்ள, ஏழை வீட்டு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பண உதவி எல்லாம் பண்ணாரு. நானும் அப்படியே ஏத்துக்கிட்டேன். சார் நான் போக போக இந்த மண்டைய வந்து மனசு மாறிட்டான், என்னை வந்து படுக்க வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க சார், நிறைய பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தயவு செய்து எங்க கிளாஸ் ரூமுக்கு வந்து எல்லா பிள்ளைகிட்டும் விசாரிங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும் சொல்லிட்டு போலீஸ்ட சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கின அந்த போலீஸ்காரங்க நேரம் அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து, சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஏதுன்னு அப்படி சொல்லும் போதுதான் அந்த யூனிவர்சிட்டிக்கே தெரிய வருது, மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரிய வருது, இந்த மாதிரி நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ற ஒரு கும்பல பொறுக்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா, இவனை வந்து பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க. ஏன் இவனுக்கு இந்த பொட்டு ஆரத்தி வச்சு ஆரத்தி எடுங்க, சூப்பரா பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. எப்பனாலும் திரும்ப சேர்த்துப்பாங்க. அதுக்கு போல இவனை வந்து மொத்தமா டிஸ்மிஸ் பண்ணிட்டு, உனக்கு வேலை கிடையாது, வீட்டுல போயிட்டு மணி ஆட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அதுக்கப்புறமா இவனை நிறைய கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி ஜெயில கம்பி என்ன வச்சிருக்கணும். இவன் பெரிய ப்ரொஃபஸர், சமுதாயத்துல வந்து நல்ல வசதி படைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காப்பாத்துற முயற்சி இப்ப வரைக்கும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு இருக்கு. அண்ட் சைடு பை சைடு போலீஸ்காரங்க விசாரணையும் பண்ணிட்டு வர்றாங்க, இவன் வந்து மேலும் என்னென்ன மாணவிகள் கிட்ட இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குதான்னு கேட்டா கிடையாதுங்க. பல யூனிவர்சிட்டியில சென்னைக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வெளியே தெரிய வந்துருச்சு, மற்ற இடங்கள வெளியே தெரிய வரல. சோ வெளியே தெரிஞ்சாதான் பூகம்பம் கிளம்பும் அப்படின்ற மாதிரி மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மாணவிகள் தானா வெளியே வந்து இந்த மாதிரி எங்க காலேஜ்ல இந்த மாதிரி நடக்குதுங்க, இவன் தான் பிரச்சனை, இவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்ல வந்தாதான் இன்னும் என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கன்றாவேல நடக்குன்றது நமக்கு தெரிய வரும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கிண்டில இருக்கக்கூடிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அடிக்கடி பஞ்சாயத்து பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. சோ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த கட்டடத்தை மொத்தமா இடிச்சு தள்ளிட்டு அங்க 10க்கு 10 ரூம் ஒரு 20-30 கட்டி விட்டு கிண்டி லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜா மாத்துங்கடா. ஏன்னா லாட்ஜ்ல நடக்கிற வேலை தாண்டா உங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்குது. என்னடா நீங்களா காலேஜ் நடத்துறீங்க, என்னடா நிர்வாகம் பண்ணிக்கிட்டீங்க, உள்ளுக்குள்ள ஒருத்த பொம்பளை பொறுக்கி இருக்கு, அவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இந்த பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஆக்ஷன் எடுக்க முடியல, நீங்களா என்னத்துக்கு யூனிவர்சிட்டி வச்சிருக்கீங்க, பேசாம கிண்டி லாட்ஜா மாத்துக்கடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்களும், இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க, அது மட்டும் இல்லாம செய்தி வழியா கேட்ட மக்களும் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவிய லவ்வர் கூட பேசிக்கிட்டு இருந்த பொண்ணை புதற்குள்ள தூக்கிட்டு போயிட்டு கொடூரமான முறையில் சீரழிச்சு அந்த ஞானசேகரனுக்கு இப்ப வரைக்கும் பெருசா தண்டனைகள் கொடுக்கல. விசாரணையா போயிட்டே இருக்குது. ஏன்னா ஞானசேகரனுக்கு பின்னாடி வந்து எம்எல்ஏ, எம்பி, வட்டம், மாவட்டம் சொல்லிட்டு ஆளுங்கட்சி, டிஎம்கேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. அந்த ஞானசேகரன் கெடுகட்டவனா இருந்தா கூட அவனை காப்பாத்துறதுக்கு இறங்கி வர்றான். எங்கால ஏன் கட்சிக்கார என்ன அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. இப்படிதான் நாடு எப்படியா உருப்படும். இப்ப வந்து இந்த ப்ரொஃபஸரை வந்து பணி இடைநீக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. இவனை மொத்தமா வேலையை விட்டு தூக்கல. மேலும் இவன் மேல பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப விசாரணை தான் போயிட்டு இருக்கு. சோ பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவனை வந்து அப்படியே விசாரிச்சுட்டு சும்மா விட்டுறக்கூடாதுங்க, இவன் மேல பெருசா ஆக்ஷன் எடுக்கணும், ஜெயிலுக்குள்ள தூக்கி போடணும், ஆயுள் தண்டனைக்கு மேல பெரிய தண்டனை கொடுக்கணும், அப்பதான் இவனை மாதிரி மத்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஒழுங்கா மூடிக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த மாணவியோட இடத்துல ஒரு பையன் இருந்தாங்க அப்படின்னா பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. இந்நேரம் கண்டிப்பா வாத்தியார மண்டையை உடைச்சிருப்பாங்க, இல்ல வேற மாதிரி ஏழ்றைய கூட்டியிருப்பானுங்க, பசங்களும் சேர்ந்து முது போட்டு அட்டி அடிச்சிருப்பானுங்க. ஏன்னா ஜென்ரலா பசங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், வர்ற மாதிரி பண்ணண்டா மச்சான், அவன் தப்பு பண்ற மச்சான், தட்டி கேட்கணும் மச்சான்னு இறங்கிடுவாங்க. ஆனா பெண் பிள்ளைகள் பாவங்க. ஏன்னா அதுவும் முக்கியமா அந்த ஏழவாழ வீட்டு பெண் பிள்ளைகள் இருப்பாங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வந்துட்டோம், படிக்கிற இடத்துல படிப்பு தான் முக்கியம், இந்த மாதிரி பண்றாங்களே, என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியலையே, நம்ம இதுல இருந்து எப்படி மீண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனக்குழப்பத்துல இருப்பாங்க முக்காவாசி பெண்கள். சோ அந்த மாதிரி இவங்க பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, இவங்களை வந்து ஈஸியா மேனிபுலேட் பண்ணி நம்ம வலையில விளை வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த ஞானவேல் பாபு மாதிரி ஒரு சில பன்னிக்குட்டிங்க இன்னும் நிறைய காலேஜ்ல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க.
சோ இந்த சம்பவத்தை ஒரு உதாரணமா வச்சு தப்பு பண்றவங்க திருந்தணும் அப்படின்றதா மக்களுடைய ஒரு பெரிய கோரிக்கை, எதிர்ப்பும் கூட. எல்லாம் சரி பாலா, நீங்க எதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்த பையன் தான். சோ என் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி காலேஜ்ல போயிட்டு படிக்கும் போது அங்க இந்த மாதிரி ஒரு சபல புத்தியுடைய ப்ரொஃபசர் இந்த மாதிரி சில சம்பவங்கள் பண்றா அப்படின்னா எனக்கு எவ்வளவு எரியும். கூட பிறந்த ஒரு அண்ணனா தம்பியா, அதே மாதிரிதான் இந்த பிள்ளைக்கும் நான் ஒரு அண்ணனா நினைச்சுதான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம் வருது. சோ மக்களாய் உங்களுக்கும் அது இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும். சோ அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கக்கூடிய இந்த சபல புத்தியுடைய இந்த ஞானவேல் பாபு இவனுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை பாலாவகையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.